ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. தேவ கிருபையில இன்னொரு நாள் இதோ புதிய வருஷத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நாம 3வது நாளுக்குள் வந்துட்டோம். உங்களுக்கு ஏதாவது மாற்றம் தெரியுதா? வித்தியாசம் தெரியுதா? கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியுதா? நிம்மதியா இருக்க முடியுதாங்க? சமாதானமா இருக்க முடியுதாங்க? எதையோ சாதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் என்கிற திருப்தியோடு கூட இருக்க முடியுதா? இல்லை என்றால் தேவனின் உதவியை கேளுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசுக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னா தேவனோடு உறவாடுங்க. தேவனோடு உங்களுடைய நாளை தொடங்குங்க. தேவனோடு முடியுங்க. எந்த வேலையை செய்ய முன்பு நீங்க ஜெபிங்க. கேளுங்க தேவனுடைய சித்தத்தை. செய்யுங்க நீங்க முழு மனதோடு தேவனுடைய சித்தத்தை. கைக்கு நேரிடும் வேலையை முழு பலத்தோடு கூட செய்யுங்க. தேவன் ஆசீர்வதிப்பார். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையுள்ள கரங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வசனத்தோடு எங்களுடைய நாளை தொடங்க வேண்டும் என்று உம்முடைய பாத சமூகத்துக்கு வந்திருக்கையிலே எங்கள் அனைவரோடும் பேசும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தை நம்மை பிழைக்க செய்கிறதுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23ஆம் வசனம். உங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆனாலும் இதில் இருக்கிற இன்னும் ஒரு மர்மத்தை இன்னொரு முறை நாம ஞாபகப்படுத்திக் கொண்டா நம்முடைய விசுவாசம் அதிகரிக்கும். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. இரக்கம் என்கிற இந்த வார்த்தைக்கு பாசம், அன்பு, ஆழமான அன்பு, வாஞ்சையோடு அதிகமாக நேசிக்கிற அன்பு என்று கூட அர்த்தங்கள் இருக்கிறது. அவருடைய கிருபை, அவருடைய நேசம், அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நாளாக தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாதுங்க. நாம செய்ததே செய்து கொண்டு, சாப்பிட்டதே சாப்பிட்டு கொண்டு, இருந்தது போலவே இருந்து கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் எதை செய்தாலும் செய்ததையே திரும்ப செய்யாமல் புதியவைகளை செய்வாரு. படிப்படியாக மேன்மையானவைகளை நமக்காக செய்கிறவர் அவர். அவருக்கு ஒவ்வொரு நாளும் புதிதாய் அவைகள் காலைதோறும் புதியவைகள். ஒவ்வொரு நாளும் இயேசாண்டவர் உங்களை புதுசா நேசிக்கிறார் என்று அர்த்தம். என்றால் இன்னும் அதிகமாக அன்பை உங்கள் மீது வெளிப்படுத்துகிறார். இன்னும் அதிகமா உங்களை நேசிக்கிறார். இன்னொரு விதத்துல உங்களை நேசிப்பார். இன்னொரு விதத்துல பாருங்க, இன்றைக்கு உங்க தேவைகளை சந்தித்தாரு, நாளைக்கு உங்க மனசுல இருக்கிறவங்களே பார்ப்பாரு. அப்படியாக ஒவ்வொரு நாளும் செய்தவைகளே செய்து கொண்டிருக்காமல் கொடுத்த கிஃப்ட் ரிப்பீட் பண்ணாம வேற வேற கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டவர் நாம் ஆண்டவர். எப்பொழுதும் பொம்மைகள் தானா? எப்போதும் கார் தானா? பிள்ளைங்க கேட்பாங்க சில முறை, எப்பொழுதும் கார் தான் வாங்கி கொடுப்பீங்களா என்று. அப்படி இல்லைங்க. நம் ஆண்டவர் தம் பிள்ளைகளாகிய நமக்கு அனுதினமும் புதிதாக நம்மை நேசிக்கிறார். உண்மை இல்லைங்க. அதனாலதான் இயேசாண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு, இயேசுவின் அன்பை அனுபவிக்கிறவங்களுக்கு போரடிக்காது, வெறுத்து போகாதுங்க. ஏனென்றால் இன்னைக்கு என்ன சொல்லுவாரோ தேவன், இன்றைக்கு என்ன கொடுப்பாரோ ஆண்டவர், இன்றைக்கு என்ன பேசுவாரோ, இன்றைக்கு என் பட்சத்தில் தேவ சித்தம் என்னமோ என்ற வாஞ்சை உண்டாகும். உங்களுக்கு அப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கா? இன்றைக்கு தேவன் எனக்கு என்ன கொடுப்பாரோ என்று எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் தேவனை கேட்டு பெற்றுக்கொள்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் கேட்கிறீங்க. தினமும் அவரை கேட்டா மனுஷங்களை போல அவர் வெறுப்பாயிடுவார்னு நினைக்கிறீங்களா? அப்பா, இல்லவே இல்லைங்க. நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். அவரை கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கேட்டுக்கொண்டே இருங்க, நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன்னு என்கிறாரு. காலி ஆயிடுச்சுன்ற வார்த்தை அவரிடத்துல இல்ல, என்னால முடியாதுன்ற வார்த்தையும் இல்லவே இல்லை. அனுதினமும் இன்றைக்கும் என்ன வேணுமோ கேளுங்க, என்ன கொடுக்கிறாரோ வாங்கிக்கோங்க. பாருங்க, அவர் நிறைய கொடுப்பாரு, ஆப்ஷன்ஸ் கூட கொடுப்பார் பாருங்க.
சில குவிஸ்ல கேட்பாங்க பாருங்க, உங்களுக்கு இதுல எந்த கொஸ்டின்ஸ் வேண்டும் என்று அநேக சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதுல ஒரு சப்ஜெக்ட் தெரிந்து கொள்ளுங்க, அதுல உங்களுக்கு கேள்வி இருக்கும் என்று. அப்படியாக ஆண்டவர் உனக்கு இந்த நாளில் இதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், இதுல உனக்கு என்ன வேண்டுமோ தெரிந்து கொள். இதிலே உனக்கு என்ன வேண்டுமோ என்றால் வெஜிடபிள்ஸ் வேண்டும் என்று கேட்பாங்க. வெஜிடபிள்ஸ் என்றால் ஒன்றுதான் இருக்குமா அல்லது 2-3 வகைதான் இருக்குமா? எத்தனை வெஜிடபிள்ஸ் இருக்கு, எத்தனை காய்கறி இருக்கு. ஒரு பூ என்னும் போது, ஒரு ஃப்ளவர் என்னும் போது, இன்றைக்கு ஃப்ளவர்ஸ் கொடுப்பேன் உனக்கு, என்ன ஃப்ளவர் வேண்டுமோ தெரிந்து கொள்ளு. நேற்றைக்கு சிவப்பான ரோஜாவை கேட்டாய், இன்றைக்கு வெண்மையான லில்லி பூவை கேட்கிறாய், நாளைக்கு எல்லோ கலர் ஃப்ளவர், ஆஹா அடுத்த நாளுக்கு நாளான்னைக்கு மல்டி கலர் ஃப்ளவர்ஸ். ஆமாங்க, இதை ஒரு உதாரணமா சொல்லுகிறேன். பூக்களை வைத்துக் கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆனால் அப்படியாக தேவனுடைய ஆசீர்வாதங்கள் பல விதங்களில் இருக்கும். நினைப்பதும் கேட்பதை பார்க்கிலும் அதிகமாயிருக்கும். அதற்குதான் இயேசுவோடு நடக்கிறவங்களுக்கு வாழ்க்கையின் மேல வெறுப்பு வராதுங்க. வெறுத்து போக மாட்டாங்க. தேவனோடு நடக்கும்போது இனிமையான மதுரமான அனுபவங்களை பெற்றுக் கொள்வாங்க. இன்னொரு கதை சொல்லு, இன்னொரு கதை சொல்லு, இன்னொரு கதை சொல்லுங்கன்னு அந்த காலத்துல பிள்ளைங்க பெரியவங்க கிட்ட, தாத்தாக்களிடம் பாட்டிகளிடம் உட்கார்ந்து கொண்டு தாத்தா கதை சொல்லு, பாட்டி கதை சொல்லு என்று கதைகளை கேட்டுக்கொள்ளுவாங்க. இப்ப என்னமோ நீங்க ஐபேடை கொடுத்துடுறீங்க, செல்போனை கொடுத்துடுறீங்க. அந்த கதைகளை அவங்க கார்ட்டூன்ல பார்த்து கொண்டு அவங்களும் கடைசியா கார்ட்டூனை போல மாறிடுறாங்க. என்னங்க, எனக்கு இன்னும் நினைவிற்கு, நான் வளர்ந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும் வரைக்கும் கூட எங்க தாத்தா கதை சொன்னாலோடிய நான் தூங்க போக மாட்டேன். அவருடைய பக்கத்திலேயே படுத்துக்கொண்டு தூங்குவேன். அவர் கதையை சொல்ல 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 நான் அப்படியே கேட்டு 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 இன்னும் கேள்விகள் கேட்டுக்கொண்டு அதற்கு பதில்கள் எல்லாம் கேட்ட பிறகுதான் நான் தூங்குவதுண்டு. ஏசு கிறிஸ்துவ கேளுங்க, இந்த உலக கதைகள்லாம் நமக்கு ஏன் சொல்லுங்க? தாத்தா கதைகள், பாட்டியின் கதைகள் நமக்கு அவ்வளவா உதவாம இருக்கலாம். ஏசாண்டவர் உங்களுக்கு சொல்லுவாரு. இன்றைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் உனக்கு, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுகிறேன், இன்னொரு விஷயத்த உனக்கு சொல்லுகிறேன் என்று. அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவாரு. அவருடையது எல்லைகள் அற்ற அனுபவங்கள். அவர் சொல்லுகிற விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் அல்ல, நம்முடைய வருங்காலத்தை குறித்த விஷயங்களை சொல்லுவார். அவர் எல்லா துறைகளிலும் கூட, எல்லா விதத்திலும் கூட நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், ஞானத்தில் குறைவிருந்தால் என்னை கேளு, என்னை கேட்டால் தாராளமாய் உனக்கு தருவேன் என்றார். ஆமாங்க, இந்த உலகத்தில் நம்ம வாழ பணத்தை விட அதிகமாய் ஞானம் வேண்டும். எவ்வளவு பணம் இருந்தாலும் ஞானம் இல்லாவிட்டா கடன்ல விழுந்து போகிறாங்க. அதனாலதான் ஞானம் உடையவங்க தங்கள் கொஞ்ச சம்பாத்தியத்தை கூட சிக்கனமாக செலவிடுவாங்க. ஜாக்கிரதையா தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறவங்களாக இருப்பாங்க. எத்தனை பேர் நீங்க ஆவிக்குரிய விதத்திலே அனுதினமும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஆவிக்குரிய விதத்தில் நீங்க பலப்படுகிறீங்க? தேவனுடைய ரகசியம் அவர் பக்தர்களிடத்துல இருக்கிறதாம். அவரிடத்துல எத்தனை கதைகள் அல்ல, அவர் உண்மையான விஷயங்களை சொல்ல போகின்றார். என்ன நடக்க போகுது என்று உங்க விஷயம் மாத்திரமல்ல, அநேகரை நீங்கள் எச்சரிக்கும்படிக்கு அவருடைய திட்டங்களை அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு சொல்லுவார். உங்க பிள்ளைகளுக்காக தேவனுடைய எண்ணங்கள் என்ன என்று எப்பயாவது கேட்டீங்களா? நீங்க என் குடும்பத்தை பற்றி உம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே, என் வருங்காலத்தை பற்றி உம்முடைய எண்ணங்கள் என்ன என்று எப்பயாவது நீங்க கேட்டு அறிந்தீங்களா? தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த ஆயத்தமா இருக்கிறாரு. இன்றைக்கு உங்களை ஆசீர்வதித்தாரு, நாளைக்கு இன்னும் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இன்றைக்கு அவர் உங்களை நேசிக்கின்றார், நாளைக்கும் நேசிப்பாரு, நேசித்துக் கொண்டே இருப்பாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரியாளையும் மார்த்தாளையும் மரியாளையும் லாசருவையும் நேசித்தார். அவர் கடைசி வரைக்கும் நேசித்தார் என்று எழுதியிருக்கிறது. கடைசி வரை நேசித்தார் என்றால் நோ ஃபுல் ஸ்டாப். நம்ம கொஞ்ச காலம் நேசிப்போம், கொஞ்சம் காலம் கொடுப்போம், சில விஷயங்களை செய்வோம். ஆனால் ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் புதியதான அனுபவம். பக்தர் சொல்லுகிறாரு, என் வாழ்க்கையை பார்த்தால் வெறுத்து போகின்றேன், என்னுடைய சூழலை பார்த்தால் சோர்ந்து போகிறேன். ஆனாலும் கிருபை நினைத்தால் எனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கிறது. நீர் எவ்வளவு வேணும் உண்மையுள்ளவராயிருக்கிறீர்.
காலை தோறும் உம்முடைய இரக்கங்கள் அவைகள் புதியவைகளாக இருக்கிறது. 22ஆம் வசனம் கூட பாருங்க. கர்த்தர் கிருபையுள்ளவர், கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கின்றார், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவைகள் காலைதோறும் புதியவைகளாக என்றும் நிலைக்கிறதுனாலே நம்ம நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அவ்வளவா நேசிக்கும் ஆண்டவரை நாம இன்னும் எவ்வளவா நேசிக்கணுங்க. அவரே முதலில் நம்மை நேசித்ததினால் நாம் அவரை நேசிக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெரிவிக்குதுல்ல. இன்றைக்கு நீங்க தேவனை நேசிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? நியூ இயர் சந்தர்ப்பமா எத்தனையோ தீர்மானங்களை செய்தீங்க, உடன்படிக்கைகளை செய்து கொண்டீங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்தீங்க. 3 நாள் ஆகிறதுக்குள்ள நீங்க இன்னும் அதிக உற்சாகமாய், இன்னும் அதிக வாஞ்சையோடு, இன்னும் அதிக ஆர்வத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து கொண்டு அவருடைய திட்டத்தில் நடக்கிறவர்களா இருந்து தடையாய் வருகிற ஒவ்வொரு சோதனையையும், ஒவ்வொரு வேதனையும், ஒவ்வொரு பிரச்சனையையும், ஒவ்வொரு இடையூறையும் எதிர்த்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டு முன்னுக்கு போக முடியணுங்க. தேவனுடைய வார்த்தை நம்மை விடுவிக்கிறது, தேற்றுகிறதா இருக்கு. ஏசாண்டவர் தம்முடைய ஜீவனை கொடுப்பதன் மூலமாக தம்முடைய அன்பை நம் பட்சத்தில் வெளிப்படுத்தி இருக்கிறார். நாமும் கூட கர்த்தருக்காக உயிரை கொடுக்கும் அளவுக்கு அவருடைய சாட்சிகளாக நாம இந்த உலகத்துல வாழ வேண்டியிருக்குங்க. ஆண்டவரே, என் பட்சத்திலும் திட்டங்கள், எண்ணங்கள், உம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும்படியாக எனக்கு வருகிற சோதனைகளிலே, வேதனையிலே, குழப்பங்களில், சந்தேகங்களிலே, என்னங்க நமக்கும் சந்தேகங்கள் வரும். நம்மீது சந்தேகப்படுகிறவங்களும் இருப்பாங்க. இந்த உலகம் உங்ககிட்ட நல்லபடியா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. உலகம் எப்பொழுதும் கெட்டு போனதுதான், அது தீமையிலே தான் போய்கொண்டிருக்கு. நாம எவ்வளவு நேரம் உலகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் திருப்தி ஆக முடியாது. இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களை பார்த்து கொண்டா நீங்க பலப்பட முடியாது, கலங்கிடுவீங்க, பலவீனம் ஆயிடுவீங்க. ஆனா ஆண்டவரை பார்த்தா உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டா இருக்கும். இது தனிப்பட்ட விதத்தில் அனுபவ ரீதியா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நீங்க நடங்க. அவர் இன்றைக்கு நமக்கு என்ன புதியது கொடுப்பாரோ, எனக்கு இன்றைக்கு என்ன சொல்லுவாரோ, என என்ன செய்ய சொல்லுவார் என்பது போல அணு தினமும் அவர் வாசல் அண்டையில் நாம காத்திருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. பொழுது விடியும் முன்பே நம்ம விண்ணப்பங்களை ஆயத்தப்படுத்தி அவருடைய சமூகத்துக்கு சென்றால் அற்புதமான பதில்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வருஷம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பெரிய காரியங்கள் நிறைவேறும்படி ஒரு நாள் கூட வீணாகாமல் அவருடைய சித்தத்தில் வாழ்ந்து கொண்டு அவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையுடையவர்களாக முன்னுக்கு செல்லுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு என்னோடு ஜெபிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் இருதயத்திலே நம்முடைய காரியத்தை செய்யுங்கப்பா. எவ்வளவேனும் உண்மையுள்ள தேவனே, உம்மை நம்பி உம் ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிறவர்களாய் கடைசி வரை எங்களை நேசிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் என்று அனுதினமும் உம் வாசல் அண்டையில் காத்திருந்து எங்களுக்காக உம்மிடத்தில் புதியதாக தோன்றுகின்ற கிருபைகளை, அன்பை அனுபவிக்கும்படியாக நம்பிக்கையுடையவர்களாக உம்முடைய சாட்சிகளாக வாழும்படியாக இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை நீங்க 8939801234 என்னும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு உடனடியாக ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோங்க. நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா நமக்கு பதில் கொடுப்பார். பிரச்சனைகள் வருங்க, போராட்டங்கள் வரும். விடுவிக்கிற ஆண்டவர் இருக்கிறதுனால விண்ணப்பித்தால் அற்புதமான விடுதலை பெற்றுக் கொள்வோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் பார்க்க மறக்காதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.